English listen. What's the date? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தர்மையான வேலையிலும் ஒரு விலையேற் பெற்ற சத்தியத்தை தியானிப்போம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த சத்தியத்தை ஆரம்பத்திலிருந்து முழுசாக கேளுங்கள் பிரியமானவர்களே. ஆமாம், இந்த நாளிலும் ஒரு வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். இந்த வசனம் எல்லாருக்குமே தெரியும். இந்த வசனம் கிறிஸ்துவ சமுதாயத்தில் அகில உலக கிறிஸ்தவங்களுக்கு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து திருவிருந்தில் பங்கெடுத்து கொஞ்ச நாள் சபைக்கு போனால் கூட போதும், இந்த வசனத்தை மட்டும் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு வசனத்தை இன்றைக்கி தியானிக்க போகிறோம். ஆமாம், இந்த வசனத்தை தெரியாத தேவனுடைய பிள்ளைகள் யாரும் இருக்க முடியாது. முழு உலகத்தில் சகல ஜாதி, சகல கோத்திரம், சகல பாஷை, எல்லா திருச்சபைகளும் இந்த வசனம் ரொம்ப ஃபேமஸான வசனம். அது என்ன வசனம் தெரியுமா? நீதிமொழிகள் 28:13. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். வசனம் தெரியாதவங்க யாராவது இருக்காங்களா? ஜபத்தில் கூட இந்த வசனத்தை கொண்டு வருவாங்க. ஆமாம், குறிப்பாக எல்லா ஜபம் பண்ணும்போதெல்லாம் இந்த வசனத்தை நோட் பண்ணுவாங்க. ஆண்டவரே, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு கூட இரக்கம் பெறுவான். ஆண்டவரே, பாவங்களை அறிக்கை செய்கிற ஆண்டவரேன்னு ஜபம் பண்ணுவாங்க. பாருங்க, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வு அடைய மாட்டானாம். வாழ்வே அடைய மாட்டானாம். நிச்சயமா வாழ்வே கிடையாது அவனுக்கு, பாவங்களை மறைக்கிறவனுக்கு. ஆனால் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான், வாழ்வு அடைவானாம். இரக்கம் பெறுவான்னா வாழ்வு பெறுவான், வாழ்வு வந்துருமா அவனுக்கு. அப்போ பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். மறைக்கிறவன்னா என்ன? தன் பாவங்களை மறைக்கிறவன்னா செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் பண்ணாதவன். பாவத்தையும் செஞ்சுட்டு அதுக்கு ஒரு பரிகாரத்தை பண்ணி ஒரு முற்றுப்புள்ளி வைக்காமல் அதுக்கு எதுவும் எந்த மாற்று வேலையும் செய்யாமல் இருக்கிறவன் தான் பாவங்களை மறைக்கிறவன். அதனால் அவனுக்கு என்ன பண்ண மாட்டான்? வாழ்வடைய மாட்டான், சாகவே சாவான். பாவத்தின் சம்பளம் என்னது? பாவத்தின் சம்பளம் மரணம். ஆமாம், எண்டு மரணம். அதுக்கு முன்னாடி அந்த மரணத்தின் கிரியைகள் எல்லாம் இருக்கும். அவமானம், வெக்கம், நிந்த, கடன் தொல்லை, வியாதி, என்னென்னக்குது மரண சக்தி எல்லாம் உனக்கு கூடி சூழ்ந்துக்கிட்டு இருக்கும். ஆமாம், உடம்பு நல்லா தான் இருக்குது, உள்ளே ஏகப்பட்ட வியாதி இருக்கும். ஏன்னா பாவங்களை மறைச்சிக்கின்னு வாழையிற நீ. அவங்களை அறிக்கை செய்து விட்டு விட மாட்டேன்ற. விட்டு விடாததுனால மரண சக்தி இருக்குது, வியாதி இருக்குது, கடன் தொல்லை இருக்குது, ஆபத்து இருக்குது, நாசம் மோசம், திருடுறது, கொட்டது, பிசாசு உரிமையாக வரான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறானே என்று வேறொன்றுக்கு வரான்னு சொல்லப்படுது. உன்னை வாழ்வடைய விட மாட்டான் பிசாசு. சாகடிக்கிற வேலையே பார்த்துக்கிட்டு இருப்பானா. புரியுதம்மா? உன் வீட்டில் யாரெல்லாம் பாவங்களை மறைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் என்ன இப்போ வாழ்வடையாத மாதிரி பிரச்சனை உண்டு பண்ணிக்கின்னு அந்த மரணத்தின் கிரியைகள் எல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனா. ஆமாம், மத்தேயு, மார்க், லூக்கா, யோவானில் இயேசு இந்த ஊழியத்தை அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக
ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை என்ன பண்ணுவார்? ரட்சிப்பார்னா வாழ்வடைய செய்வார். தோதை என்ன சொல்கிறான் மரியாள் கிட்ட? நீ ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு என்னென்னு பேர் என்னமா? இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பாருங்குது. அப்போது பாவங்களே அறிக்கை செய்து விட்டுறதுன்னா என்னத்தை அறிக்கை செய்யுது? பாவத்தை செஞ்சிட்டேன், அக்கிரமத்தை செஞ்சிட்டேன் அப்படி அறிக்கை பண்ணுறது இல்லை. அறிக்கை பரிகாரத்தை பேசுறது தான் அறிக்கை பண்ணுறது. பரிகாரம் பேசுனா தான் பரிகாரம் உண்டாகும். ஐயா நான் விபச்சாரம் பண்ணிட்டேன், வேஸ்டான பண்ணிட்டேன்னு அறிக்கை பண்ணின்னு இருப்பாங்க. பாவத்தை அறிக்கை பண்ணுன்னு சொல்லி செய்தி தப்பு அறிக்கை பண்ணுறது இல்லை. தப்பு அறிக்கை பண்ணிவிட்டு அதுக்கு பரிகாரத்தை கொடுக்காது போயிடுவாங்க தேவன் தனக்கு உலகத்துக்கு. இதெல்லாம் நான் சபையில் இதெல்லாம் நடக்கும். இயேசுவை அறிக்கை பண்ணணும். பாவத்தை அறிக்கை பண்ணுறதுன்னா பாவத்துக்கு பரிகாரம் இயேசுவின் சரீரம், இயேசு ரத்தத்தை அறிக்கை பண்ணும்போது தான் அந்த பாவத்திலிருந்து விடுபட்டு அவைகளை அறிக்கை செய்து விடுக்கிறவனோ பாவத்தை விட்டுடுவேன், அப்புறம் வாழ்வு தேடி வரும். பசுத்தாய் தேவதூர் உன்னை விடுதலையாக்குவாங்க. அப்போது பாவம் என்றால் பாவத்தின் சம்பளம் மரணம் வரைக்கும் பாவம்தான். பாவத்திலிருந்து மரணவர் வியாதி, கண்களின் நிச்சயமாக, ஜீவனத்தில் சுயநீதி எல்லாமே பாவம்தான். அக்கிரமம், அநியாயம், சுயநீதி எல்லாமே பாவம்தான். அதுக்கு தண்டனைக்குது. வியாதி, வறுமை, தரித்திரம் எல்லாம் பாவம்தான். இதுக்கு பரிகாரம் என்ன? பாவத்தின் சம்பளம் மரணம். அதுக்கு பரிகாரம் இயேசு தேவி நீதியின் சம்பளம் உயிர் செய்தல். அது பாவத்துக்கு தேவ நீதி, மரணத்துக்கு உடித்தது. இயேசு யாரு? நானே உடித்ததுலும் அந்த உடித்ததில் அறிக்கை பண்ணாதான் மரணத்துலேருந்து விடுதலை. பாவத்துக்கு தேவ நீதி அறிக்கை பண்ணணும். தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு அறிக்கை பண்ணணும். உன் பாவம் தேவனையும் பாதிக்குது, ஆதாம்லேருந்து முழு உலக ஜனங்களை பாதிக்குதுமா. வடிவேனே அவ்வளோ பாவத்தை செய்யும் உன்னால் பூமியே சபிக்கப்பட்டுக்குது. நன்மத்தை மரியத்தக்க கடி பிடிச்சிக்கிற நாளில் சாகவே சாவா. ஆதாம் ஏவாளுக்கு பிறந்தவன் நீ. ஆதாம் பாங்கம்மா நீ. உங்கள் அப்பா பேர் என்ன? ஜோசப். உங்கள் அம்மா பேர் மரியா. எங்கள் அப்பா பேர் ராமு. எங்கள் அம்மா பேர் ராணி. எல்லாம் அந்த ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தில் பிறந்து வந்தவங்க. அது அப்பன் சாபம், ஆத்தா சாபம் என் மேலுக்குது. ராமு, ராணி எங்கள் அப்பா அம்மா பேர். உங்கள் அப்பா பேர் ஜோசப், மேரி. எல்லாம் நன்மத்தையும் மரியத்தக்க பாவத்தில் பிறந்துக்கிறேன். பாவமும் மரணமும் உலகம் ஃபுல்லாக கிரியை செய்து மூலமாக எப்படி வாய்த்துருவோம் நீ? ஏன் ஜனங்க வாழ மாட்டுறாங்க? வாழ்வடையில் ஏன் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, சுகம் இல்லை, பலம் இல்லை, அப்படி பிறந்துக்கிறாங்க. ரோமர் 3 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றலாகி பிறந்துக்கிறாங்களாம். பாவம் செய்து தேவ மகிமையற்றுட்டாங்க. புரியுதாம்மா? இப்போ தேவ மகிமையற்றுனா அவங்க சரீரத்தில் வியாதி இருக்கும், குடும்பத்தில் வறட்சி வடாந்திருக்கும், தொழில் வியாபாரம் எல்லாத்துலையும் பிசாசு திருடிக்கின்னு கொண்டு நினைச்சிருப்பான். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். இயேசு சொல்கிறாரு, பிசாசு திருடவும் சமாதானம், சந்தோஷம், சுகம், பலம் எல்லாத்தையும் திடீர்னு இருப்பான். அப்புறம் அழிச்சிட்டு இருப்பான். திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். புரியுதாம்மா? அப்போது திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படும் வந்தேன்றாரு. சொன்னாரா இல்லையா? ஆமாம், ஜீவன் உண்டாகணும். ஜீவன் உண்டானாதான் வாழ்வு உண்டாகும். ஜீவன்னா வாழ்வு உண்டாகும், அது பரிபூர்ணப்படும். அந்த நன்மத்தையும் அறியத்தக்க கனியை புசித்து சாகவே சாகடித்த நீ அந்த ஜீவ விருத்தத்துக்கு கனியை புசிக்கணும். இயேசு நானே வழியும் சத்தியமா அந்த ஜீவ ரத்தத்தை அறிக்கை பண்ணுறது, தேவனுக்கு அறிக்கை பண்ணுறது. ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு அறிக்கை பண்ணாதான் நீ பாவத்தை விட்டுடுவ, மரணத்திலேருந்து தேவி நீதி உயிர்த்ததற்குள்ளே வருவ, கிறிஸ்துவுக்குள்ளே வருவ. கிறிஸ்து பாவத்தின் சம்பளம் மரணம் கிடையாது. கிறிஸ்து யாரு? தேவ நீதியின் சம்பளம். அவரே தேவனால் ஞானமும் நீதி. என்ன நீதி? தேவ நீதி. அவர் உழித்ததிலும் ஜீவனமாகிறார், தேவ நீதி உயிர்த்ததற்குள்ளுகிறாரு. அங்கே தான் உனக்கு வாழ்வே வருது. புரியுதா? புரியலையா? இவ்வளோ விஷயங்குதுமா அந்த சத்திய இந்த வசனத்தில். தன் பாவங்களை மறைக்கிறவன்
மறைக்கிறவனா என்ன? தேவன் நீதிட்டு உயிர்த்ததில் அறிக்கை பண்ணவே இல்லை. தேவனுக்கும் பண்ணல, முழு உலகத்துக்கு பண்ண மாட்டேறான். எங்கே பார்த்தாலும் நன்மை தேவை தான் காட்டிங்கிறான். அப்படி தான் பொந்துக்கிறான். படிப்பு 10 டிகிரி பச்சுக்கிறான், டாக்டர் ஆகிறான், இன்ஜினியர், அரசியல் தலைவனாகிறான், சினிமா கலைஞனாகிறான், சயின்டிஸ்ட் ஆகிறான், விவசாயி ஆகிறான், யாரான சகல ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், படிச்சுக்கலாம், ஏழை, காட்டுவாசி, நாட்டு எல்லாம் ஆதாம் வழியா பாவத்தில் தான் பொந்துக்கிறாங்க. ஏனே பொறுப்பு போய்ப்பார். பாவத்தினால் வர வெளியே சாபம், பத்திரிகை செய்தி, தொலைக்காட்சி செய்தி, குடும்பத்தில் போய்ப்பார். ஹாஸ்பிட்டலில் வியாதி, வறுமை, மரண சக்திங்க, பாவம், மரணமும், வியாதி, வறுமை, ஆக்சிடென்ட்டும், பிரிவினையும், சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, பிசாசு உள்ள புகுந்து என்ன பண்ணுறான்? எல்லாம் வாழ்வே கிடையாது. ஆமாம், திடீர்னு பார்த்தா தற்கொலை பண்ணிக்கிறான், திடீர்னு பார்த்தா சோகமாகறான், கவலையாகிறான், வெறுப்பாகிறான், குடிக்கிறான், வெறிக்கிறான், இப்படியே ஓடிங்குது. அறிக்கை பண்ணி விடுதலையாக முடியல அவனுக்கு. ஜீவசார ஜீவரத்தம் தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு அறிக்கை பண்ணிட்டானாக்கா இப்போ பிசாசானும் ஓடிடுறான். பசுத்தாய் அவனை காப்பாற்றிடுறாரு. பசுத்தாய் எங்கேயும் அங்கே விடுதலை. இந்த அதை தான் செய்தார். இந்த வசனத்தை தான், இந்த நீதிமொழிகள் 28:13 வசனத்தை தான் மத்தேயு, மார்க், லூக்கா ஃபுல்லாக இயேசு செய்தார். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன், ஜனங்களுக்காக நேற்று கொடுக்குறான். ஜீவ சரீர ஜீவ விஷத்துக்கனி, நன்மை தேமகனி, நல்லவன் கெட்டவன், அதுதான் பாவத்தின் சம்பளம் பண்ணணும். அதில் சுய நீதி அநீதி அப்படி பிறந்துட்டு அதை மறைக்கிறது. அதை அதுக்கு பரிகாரம் பண்ணதே வாய்ந்துக்கிறது. ஓடலாம், உழைக்கலாம், சம்பாதிக்கலாம், கஷ்டப்படலாம், டாக்டர், என்ஜினியர், தொழிலதிபர் எவ்வளோ செய்யலாம். ஆனால் ஆதாமுக்குள்ளே பிறந்து அதுக்கு பற்றி இயேசு, கடைசி ஆதாம் இயேசுவை தேவன் தனக்கு உங்களுக்கு அறிக்கைப்பட்ட வரைக்கும் வாழ்வு தேடி வராது. பிசாசு தான் தேடி வருவான். வரானா இல்லையா? அப்போ தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். வாழ்வடையாதக்கிறான், வாழ்ந்துருந்தாங்கிறான். அதுக்காக ஆண்டவர் எல்லாரும் சாகச்சின்னு இல்லை. இவ்வளோ பாவ உலகத்தில் மனுஷனுக்கு மழை பெய்யுது, காற்று கிடைக்குது, சாப்பாடு கிடைக்குது, தண்ணி கிடைக்குது, அவ்வளோ கிருபை நல்லோர் மீது தீயோர் தப்பு சூரிய உதிக்கப்பட்டார். ஆனாலும் சரியான விடுதலை கிடைக்காது. நன்மை தீமை அறியத்தக்க இருக்கிறதுனால பிசாசு உரிமையாக திரும்பி கொள்வார். இயேசு ஜீவ சொல்கிற ஜீவ ரத்தத்தை தேவனுக்கு அறிக்கை பண்ணணும். ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு அறிக்கை பண்ணணும். புரியுதா? இயேசு நல்லா வாங்கி தரா இல்லையா? நல்லா தராமா? இயேசு யார்? நன்மை தீமை அறியத்தக்க ஜீவ விருட்சத்துக்கனியா? இயேசு ஜீவ விருட்சத்துக்கனி. இயேசுனா நானே வழியும் சதி. அதான் தேவ நீதிமான். இயேசு ஒரு தேவ நீதிமான். அவர் சொல்கிறார், என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடுன்றார். இயேசு பரிசுத்தாவில கருத்து கன்னி மரியாதை பரிசுத்தா அவதாரம் தேவகுமாரனா வந்தார். தேவன்னா பாவம் அறியாதவர், மரணம் அறியாதவர். அவர் உயிர்த்தெழும் ஜீவனுமாகிறார். என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராக இருக்கிறார். கடவுள்னா யாருமா? கடந்தவர். எதை கடந்தவர்? பாவத்தையும் மரணத்தையும் கடந்தவர் தான் தேவன். அவர் தான் கடவுளாக இருக்க முடியும். ஆமாம், பாவத்தின் சம்பளம் மரணத்தை கடந்தவர், அவர் தான் தேவன். பிசாசு யார்? தேவி நீதி உயிர்த்ததில் கடந்து அது நெகட்டிவில் கடந்தவன் பிசாசு. பாவத்தின் சம்பளம் மரணத்திலே இருப்பான். அது பிரபஞ்சத்தின் தேவன் பிசாசு. அப்போது ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி அடுத்த வருஷம் இலவச கிறிஸ்து இயேசுவில் மீட்பை கொண்டு நீதிமானாயிடலாம். வாய்ப்பு இருக்கு ராஜா. வாழ நினைத்தால் ஒரு பாட்டுக்கு தெரியுமா? வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில். வழியா இல்லை பூமி. இயேசுனா நானே வழியினார் பாரு. நானே வழியினார், நானே சத்தியம், நானே ஜீவன். அந்த ஜீவ ரத்தத்தை புஷிக்கணும். நன்மை தீமை புஷிட்டு பாவம் ஆகிட்டே. நன்மார்க்க துன்மார்க்க வியாதியாக வருது, கடன் தொல்லையாக வருது. பிசாசு பின்னாடியே வரான், தர்றான், கொள்றான், ஆகிக்கிறான். குடும்பத்தில் சமாதானம், சந்தோஷம், சுகம், பெல்லாம் திடீர்னு தாங்கிறான் காலமெல்லாம். அப்புறம் ஆகிக்கிறான், அப்புறம் கொள்றான். ஓயலை பிசாசு பிரச்சனை. அப்போது பட்டுன்னு அறிக்கை செஞ்சு ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் என் பேர் சொல்லி பிதா குமார் பசுது என் பாவம் தேவனை பாதிக்குது. ஆதாம் முழு உடைய ஜீவ சொல்ற அதில் தேவி நீதிட்டு உயிர்த்தல அறிக்கைப்பட்டதுன்னா கொடுக்குது ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை. இயேசு சிலுவையில் என்னம்மா பண்ணார்?
எல்லாருடைய பாவத்தை ஏற்றுக்கிட்டே பிதாவை முடிக்கல ஆவி ஒப்பித்து ஜீவ சர ஜீவனத்துக்கு அதான் அறிக்கை பண்ணுறது. ஏசு ஜீவ வார்த்தை தான் பேர் சிலுவையில் எல்லாருடைய பாவத்தை ஏற்றுக்கிட்டேன், எல்லாருடைய அக்கிரமம், எல்லாருடைய மரணம், எல்லாருடைய பாதாளத்தை ஏசு ஏற்றுக்கிட்டாரியா. அவர் எப்படி வாழ்வடைஞ்சார் 3ஆம் நாள்? ஏசு நம்முடைய பாவத்தை ஏற்றுக்கிட்டாரு சிலுவையில். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாதவரை நமக்காக 2 Corinthians 5:21 பாவமானதுமே மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவனே கிறிஸ்து நமக்காக சாபமானார்னு இருக்குது. எங்கள் கலாத்தியர் 3:16 அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்ற வேத அக்கிரமங்களை ஏற்றுக்கிட்டாரு. வாழ்வடைந்தார், வாழ்வு எழுந்துட்டாரா சிலுவையில்? வாழ்வடைந்தாராம்மா? எல்லா வாழ்வு போச்சு. உனக்காக எனக்காக ஒரு மாடல் காட்டுறாரு. பாவமானார், சாபமானார், வியாதியானார், வறுமையானார், தரித்திரமானார், எல்லா மரணசக்தி இயேசு மேலே வந்து வேது. சிரசில் முள்முடி ஈட்டியால் குத்துறாங்க, காரி துப்புறாங்க. பாவமானால் காரி துப்புவாங்க. ஒரு பாவ மனுஷன் எப்படி இருக்கிறானா அந்த மாதிரி இயேசு சிலுவையில் பாவமாக்கப்பட்டார். ஆதாம்லேருந்து முழு உலகத்தில் ஒவ்வொரு மனுஷன் அந்த சிலுவையில் அறியப்பட்ட மாதிரி தாங்கிறான். ஆவி உலகத்தில் பாவத்தின் சம்பளம் மரணத்தை ஏற்றுக்கிட்டாரே இல்லையாம்மா? ஏற்றுக்கிட்டு என்னத்தை அறிக்கை பண்ணார்? அவர் நன்மத்தையும் அறிக்கை, ஜீவவார்த்தையை அறிக்கை பண்ணாரா? பிதாவே இருக்கும் மன்னியும் என்று சொல்லி ஜீவ ரத்தம் சிந்தினார். ஜீவ தேவி நீதிட்டு உயிர்த்தல் தான் கொடுக்குறாரு. சபிக்கிறோம் நீதி ஆதாம் வந்து முழுவதை கொடுக்குறாரு. பிதாவே கையில் ஆவியப்தி ஜீவன்ற வார்த்தைகள் ஜீவசர ஜீவரத்தான். அதில் இயேசுக்கு சுவாமியோட வாக்குத்தத்தை தான் கொடுத்தாரு. அறிக்கை பண்ணுறது தேவனுக்கு. ஆதாம் வந்து முழு ஒரு ஆள் பாய் கூட அறிவிக்கிட்டார்மா. என்ன நினச்சி 3ஆம் நாள் வாழ்வு தேடி வந்தியா? பசு தாய் தேடி வர செத்த உயிரோடைய தேவத்தை கல்ல போட்டு வானது பாரில் உலகத்தையே கொண்ட பிசாந்தி தாய் வாழ்வு. அப்படி ஏகப்பட்ட வாழ்வு. அப்படியே புல்லரிக்குது இந்த செய்தி கேட்குறது. நித்திய ஜீவன் வைக்க மத்தியத்தில் பரலோக ராஜ்யத்தை வைக்க இன்னார் ஏந்து துள்ளி குதிச்சு நடனம் ஆடிக்கிறேன் நீ இந்த செய்தி கேட்டதுக்கு. கண்டிப்பாக ஆப்பிரிக்காக்காரனா கண்டிப்பாக இன்னார் துள்ளி குதிச்சிட்டு இருப்பான். வானத்துக்கு பூமி ஏந்து குதிச்சிருப்பான் அந்த சத்தியத்தை கேட்டதுமே. ஹல்லேலூயா. கோடி ரூபா கொடுக்கணும் பெரிய மாடல இது செய்தி கேட்டதுக்கு. எங்கேயோ உட்காந்து எங்கேயோ வந்து யூடியூப்பில் போகிற செய்தி ஓடிங்குது. கோடி ரூபா காணிக்க எடுப்புங்க. ஆமாம், எனக்கு கூகுள் பே நம்பர் 7339586648. எதுக்கு இதெல்லாம் சொன்னால் கத்திர கனம் பண்ணுங்க, கத்திர காணிக்கையால் கனம் பண்ணுங்க. கண்டிப்பாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீங்க. என் செய்தி கேட்டால் நீங்கள் வாழ்வு அடைஞ்சிடுவீங்க. ஜீவசர் ஜீவரத்தை என் செய்தியே ஜோயே ஜீவன் செய்தான். ஜீவமாக உலகத்தில் எங்கேயுமே இந்த மாதிரி செய்தி கேட்க முடியாது. உங்கள் பிள்ளைங்களாம் ஆதவங்குள்ளே பெற்றுக்கிற பாவத்தின் சம்பளம் மரணத்தில் தான் பிறந்துக்குது. நன்மை தேவை, நல்லவன் கெட்டவன், நன்மார்க்கு துன்மார், சுயநீதி அடி, பாவத்தின் சம்பளம் மரணம். அதை ஜீவ விருட்சத்துக்கு அணியில் வரணும். கம்பசோஸ்திரமே இல்லைங்க, எல்லாம் சிம்பிளாக தான் வச்சுக்கிறேன். ஜீவ விருட்சத்துக்கு அணியை பிடிச்சிக்க வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறனே. பாவத்தால் சாபத்தால் மனத்தால் தரித்தத்தை எல்லோரும் என்னெடுத்து வாழ்றாரு. நானே ஜீவப்போ இந்த அப்பத்தை பிடிச்சி இந்த அப்போ என் சரீரம் ஜீவ சரீரம் ஜீவப்போ ஜீவரத்தை தேவை நீதிட்டு உயிர் இருக்குது. அதை தேவனுக்கு அறிக்கை பண்ணும். ஆதாம் வந்து இவ்வளோதாங்க மேட்ரு. ஒரு அசுத்தாய் போய் ஒரு பசுத்தாய் வந்து தேவனை காப்பாற்றிடுவார். அவரே திராட்சை செடி, நீ கொடி, ஒருவன் நீள் வார்த்தைகள் மிகுந்த கனி, ஆசீர்வாத கனி. புரிஞ்சுச்சாம்மா? அப்படிதாங்க, அப்படிதான். ஏதேன் தோட்டத்தில் ஆதிமனித ஆதாமிய ஜீவ சுவாசி ஜீவத்துக்கு எல்லாம் வச்சார். ஏதேன் என்றால் குட்டி சொர்க்க பூமியில் இருந்தாங்க. தோட்டத்தினாலே நன்மை தீமறியத்தக்க கனி, அது தொடாத பறிக்கு புஷிக்கினாலே சாகவே சாவாய். அதான் பாவத்தின் சம்பளம் மாறினோம். ஏவாளும் ஆதாமும் பிசாசு வார்த்தை கேட்டு புஷித்தாங்க. அன்னிலிருந்து இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக நன்மை தீமறி. என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள். அதனால தான் வாழ்வடைய முடியல மனுஷனால். ஓடுறான், உழைக்கிறான், குதிக்கிறான், ஆடுறான், பாடுறான், எல்லாரும் பாவத்தில் சாபத்தில் பகை, கசப்பு, வைராகியம், கோபம், சண்டை. உலகமே ஒரு குட்டி பாதாளமாக செத்துட்டா நல்லதுன்னு நினைக்கிறான் மனுஷன். தெரியுமா உனக்கு? சாவு வந்தால் நல்லதுன்னு நினைக்கிறான் மனுஷன். அப்படிப்பட்டவனா மனுஷன் அப்படியே உண்டாக்குனார் மனுஷன். கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுங்க, வாழ்வடைவீங்க. அந்த கிறிஸ்துவேசு சரீரம் கிறிஸ்துவேசு ரத்தத்துக்கு வெலை போட முடியாது. அவர் தேவி நீதியும் உயிர்த்தெழுதலுமா இருக்கிறார். பிதா குமார் பசுத்தாய் கொடுங்க, ஆதாம்லேருந்து முழு உலகத்து கொடுங்க. அவரே திராட்சை செடி, நீங்கள் கொடுங்க, ஒருவனியல் வார்த்தைகள் மிகுந்த கனிகள் கொடுப்பான். ஜீவ சர்றம், ஜீவரத்தம், ஜீவாற்று, கண்ணு குருடு, காது செவிடு, குஷ்ரோகம், உடம்பெல்லாம் வியாதி, நன்மத்தையும் அறியத்தக்க கனி புஷினால இயேசு குஷ்ரோகி சுவசமாகிறார். செவிட மூலம் செத்தவனு கூட உயிர் ஜீவ உயிர்த்தல், ஜீவ சர்றம், ஜீவ ஐஸ்வர்யம்,
ஆதாம் மூலம் தரித்திரம் வருது, அவமானம் வருது, வெக்கம் வருது, கடன் தொல்லை வருது, ஏதோ ஒரு குறைவு, அவமானம், வெக்கம் எந்த வரத்தான் செய்யும். வாழ்வடைய முடியாது. இது சொல்கிறான். இவன் சொன்ன யார்? சாலமோனு. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுக்கிறவன இரக்கம் பெறுவான். ஆமாம், தாவீது இறக்கம் பெற்றான், ஆபிரகாம் இறக்கம் பெற்றான், ஈசாக்கு இறக்கம் பெற்றான், யாக்கோபெல்லாம் இறக்கம் பெற்றாங்க. அவங்களாம் ஆதாம் மூலமாக பிறந்தவங்க தான். அவங்க ஒரு பலிபீடத்தை கட்டி ஒரு பைதற்ற ஆட்டுக்குட்டியை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுப்பாங்க. அந்த ஆட்டுக்குட்டி புதிய உலகத்திற்கு தேவ ஆட்டுக்குட்டி, ஜீவ ஆட்டுக்குட்டி. பழைய ஏற்பாட்டில் இயேசு சரீரத்தில் வரல, அதுக்கு அடையாளம் ஒரு பைதற்ற ஆட்டுக்குட்டி. இயேசு பைதற்றவர், அவர் ஜீவன் உள்ளவர், நன்மத்தையும் அறியத்தக்குரிய இயேசு. அவர் ஜீவ வச்சு என் பிதா ஜீவன், குமாரனு ஜீவன், அருள் செய் ஆவியான ஜீவனுடையவர். அந்த ஜீவனில் தேவி நீதி தூயத்தில் அறிக்கை பண்ணி அந்த செய்தி கேட்கும்போது அறிக்கை பண்ணேன். லேட் பண்ணிகிட்டு இருக்காத. ஆமாம், எந்த விதத்தை பிசாசு திடீர்னு தான் இருப்பான். சமாதானத்தை உனக்கே தெரியாது. ஆமாம், டிசம்பர் 31 கடந்த வருஷத்து மாதிரி இந்த வருஷம் அதை விட மோசமாக இருக்கும். சுயநீதி அநீதி, பகைக்கணும் பகைத்து, சபிக்கணும் சபிக்கிறது, நிந்திக்கணும் நன்மத்தையும் வாழ்க்கை. உங்களை சபிக்கணும் ஆசிர்வதிங்கள், பகைக்கு நன்மை செய்யுங்கள், சத்துருக்களை செய்யுங்கள், தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள், கிறிஸ்துவை கொடுங்கள். சபிக்கிறோம். ஆதாம் மூலமாக பிறந்தவன் பாவத்தில் பிறந்தவன் சபிக்கத்தான் செய்வான். நீயும் சபிச்ச, நீ ஒரு நன்மத்தையும், நீ ஒரு பாவி, அவன் ஒரு பாவி, 2 பேர் ஆகி வேண்டிதான். அப்போ என்ன? சபிக்க ஆசிர்வதி. இவனுக்குள்ளே கிறிஸ்துகிறார். இயேசு ஜீவன் தேவன் தர கொடுக்குது. உன்னை யாரும் ஜெயிக்க முடியாது. பகைக்குள்ள நன்மை இயேசுக்கு ஜீவன் பண்ணி வானத்தோடு குத்து நன்மை செய். பகைக்கணும் ஜெயிக்கணும். சத்ருவை சீனை என்ன? இயேசு சீனை ஜீவரத்துக்கு தேவன் தானே கொடுக்குது. எல்லாம் கிறிஸ்துக்குள்ளே இரு. அந்த கிறிஸ்து தேவி நீதி உயிர் பரலோகிற வானத்தோடு ஆதிகம் வெளுவு எல்லா வாக்கத்தை ஜீவ உலகம். அந்த ஜீவ விச்சத்துக்கு விட்டுட்டாக்கா நன்மை தேவை உன்னது பூமியே சபிக்கப்பட்டிருக்கோம். அதை போய் அறிக்கை பண்ணின்னு இருக்காத. காலமெல்லாம் சுயநீதி அநீதி, நாடு செல்ல, ஊடு செல்ல, ஆசீர்வாதம் அது செல்ல, நன்மார்க்கு துன்மார்க்கு, சுயநீதி, கண்டிச்சம், மாமிசம், பார்க்க இதெல்லாம் அறிக்கை பண்ணி பிசாசு தான் வருது. பாவத்தை மரணத்தை அறிக்கை பண்ணது. ஆகாது, போகாது, விளங்காது, உருப்படாது, இப்படியே பேசுகிறான் பாரு மனுஷன். அப்படிதானே பார்க்குறான் மனுஷன். இருதயத்தில் பொல்லாத சேர்ந்து விபச்சாரம், சுயநீதி அநீதி, இதே பேச்சு பிசாசு அறிக்கை பண்ணி வாழ்வே அடைய முடியல மனுஷனால். ஏசு ஜீவ வார்த்தைனா ஏசுக்கு சுகாமட்ட வாக்கு, தேவி நீதி உயிர்த்தது, பாவமண்டி ரட்சிப்பு, நித்திய பரலோக ஆசீர்வாதம். அதை அறிக்கை பண்ணாக்கா, அறிக்கை செய்து விட்டு விடுக்கிறவன், ஜீவ விச்சத்துக்கு இல்லையே வாய்நாளாக இருக்கிறவன், அவரே திராட்சை நீ கொடு ஒருவன் வார்த்தை மிகுந்த கனி, ஆசீர்வாதம், ஐஸ்வர்ய சமாதானம், பரலோக கனி கொடுப்பாய். அப்போது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும். அறிக்கை செய்து என்ன பண்ணா? விட்டு விடணும். இறக்கம் பெற்றுவியா? நீ வந்துடுங்க. இறக்கம் வந்துடும். தேவி நீதி உயிர்த்ததல், பாவம் மண்டி விட்டு நீதி ஜீவன். இறக்கம் பெறுவாய். ஏவாள் நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்து அதை தேவன் தனக்கு கொடுத்து ஜீவ விச்சத்து கனி விட்டுட்டா. இப்போ பாவத்தின் சொன்ன மாதிரி பாதாளம், நோவா காலத்தில் உலகமே இப்போ சோதம். இப்போ ஜீவ விச்சத்து கனியை புசித்து நன்மை தீமை அறியத்தக்க கனி விட்டுடு. ஜீவ விச்சத்து கனிலேரு. ஜீவ உலகம், ஜீவவானம் தேவனுக்கு தனக்கு வாய்நாளெலாம் பேசு. சுத்தாய் போவோம், பசுத்தாய் வரா, தேவன் தம்மை தான் பதிலளிக்க மாட்டார். அப்படி தான். இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள். பவுல் சொன்னானா இல்லையா? கிறிஸ்து எனக்கு ஜீவன்றான். பாவிகளின் பிரதான பாவியாக இருந்தான் யார்? சவுல். பவுலாக மாறி இயேசு ஞானஸ்தான சேர்ந்து கிறிஸ்துக்குள் கொரிந்தியர், தேச, கலாத்திய, ரோமாபுரி பட்டணத்தெல்லாம் போய் கிறிஸ்துக்குள் புது சிட்டியாக பழைகளெல்லாம் ஓய்ந்து போயினேன். கிறிஸ்து எனக்கு ஜீவன்றான் பாருங்க. செயின்ட்டு பவுலாம் உலகத்தையே கலக்கிற பவுலாயிட்டான். கிறிஸ்துவை அறிக்கை பண்ணு. அவன் தான் சொல்கிறான் ரோமர் 10 தன் நாவினால் அறிக்கை செய்கிறவன் ரட்சிக்கப்படுவான். இந்த வசந்த் மட்டும் வாசித்து முடிச்சிடுவான். ரோமர் 10 என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ஆமாம், இயேசு அறிக்கை பண்ணு. இயேசுனா இயேசுக்கு சுலாமட்ட வாக்குத்தத்தை பரலோக வானத்தோட சக வீடு, மன, தோப்பு, தோறு, வானம், பரலோகமே இருக்குது இயேசுக்குள்ள. சிலுவில் இயேசு அதை தாங்க அறிக்கை பண்ணார். பிதாவே இவர்களுக்கு என்ன சொன்னார்? மன்னியும். எதை? பாவத்திலேருந்து மரணத்திலும் மன்னித்து தேவினிலிருந்து உயிர்த்தெழுதலும் கொடுக்குறாரு. பிதாவையே மன்னிக்கிற ஆவி வச்சு ஜீவரச ஈட்டால் குத்து ஆதாம் வந்து குத்து 3 நாளில் பாவன்ட்டு மருந்து விடியில் ஆகிட்டார். இந்த சூஷஸ், இந்த ஜோயே ஜீவனை
உலகமெல்லாம் போய் பிரசங்கம் பண்ண, அதுதான் நம்முடைய செய்தி. ஆமாம், தாமஸ் துளசிராம குளோபல் சர்ச் பாஸ்டர் தெரியுமா? வானம் தான் கூற எங்களுக்கு, பூமி தான்ப்பா, அதுதான் எங்கள் சபை. எங்கே போனாலும் ஆதாமுக்குள்ளே பிறந்தவன் நன்மை தீமறி சாக கிடக்கிறான். இயேசு ஜீவன் பார், தேவனுக்கு ஆதாம் அசுத்தத்து பசுத்தாக இருக்கிறது. 816 கோடி பேர் ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென்னாப்பிரிக்கா. நீ உலகத்துக்கே வலி, நீ பூமிக்கே உப்பு. ஆமாம், என்னது ஜீவர இயேசு சாமண்ட வாக்குத்தத்தை அவன் எனக்கு தேவனுக்கு ஆதாம் மூலத்தை கொடுத்து அசுத்தத்தை பசு கிறிஸ்துக்குள்ளேன்னு சொல்கிறது தான் ஓடியா. ஜமலாமாம்மா, நமக்கு டைம் ஆச்சு. யாரும் ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு. பசுத்து பிதாவே, இந்த அருமையான காலை வேலையில் மதிய வேலையில் எங்களோட கூட பேசுவோம். ஒவ்வொரு வார்த்தைக்கு என்ன, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாய்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். மத்திய மார்க் லூக்கா போல் செங்கு சுற்றித்தான் லேகோட் பிசாசு பெரும்பாலும் திமிர்வாதக்காரன். யார் போல ஆதாம் மூலமாக பாவம் செய்து வியாதி வறுமை தத்திரம் இருதை சத்ரு பிசாசு வல்லவன் அகப்பட்டுக்கிற எங்கே பார்த்தாலும் ஏசு நானே நல்லவே ஜீவரதி அதை தேவனுக்கு ஆதாம் மூழ்கு அசுத்தாவி பசுத்தாவி இறக்கம் உடனே ரட்சி விடுதலை. திமிர்வாதக்காரன் லேகோன் பிசா 38 வயசு எழுந்து நட லேகோன் பிசா அசுத்தாவி போய் பசுத்தாவி சொஸ்த தக்கப்பள்ளி ஊழிக்காரனாகிற அத்தனை பிசாசு ஓடி போச்சு. ஜீவரத்தம் கொடுத்தா எல்லா பிசாசும் பாவம் சாபம் மரணத்தை மருத்துவர் எழுதுற இவர் பாவத்திலிருந்து மரத்திலிருந்து வெளியில் ஆகிறார். தேவநீதியிலிருந்து உயிர்த்தேல் வெளியும் கொடுக்குறாரு. இயேசு தேவ நீதி உயிர்த்தேலுமாக்குறார். பிதாகுமார் பசுத்தாய் ஆதாம் மூடு உலகத்துக்கு அறிக்கை பண்ண வாய்நாள்லாம் கிறிஸ்துக்குள்ளே இருக்க நீ இறக்கம்படுவாய், வாழ்வடைவாய், வாய்ந்திருப்பாய், கொழித்திருப்பாய், சமாதானம், ஆசுவாத, ஐஸ்வர்யம், மகிமை காண போய் கீர்த்திக்குள்ளே இருப்பாய். அவரே திராட்சை செடி, நீங்கள் கொள்ளை ஒருவன் வார்த்தை நிலைத்திருங்க. ஆதாமுக்குள் பிறந்தவங்க பிள்ளை கிறிஸ்துக்குள் கொண்டு வாங்க. ஜீவ விச்சர்களுக்கு ஒரு தேவன் தனக்குள்ள பசுத்தாய் இருங்க. அசுதாயோட பசுதாய் தேவதூர் வர எல்லா பாவத்தையும் சகல பாவத்தையும் இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சின்ன பாவம் பெரிய பாவம் மோசமான எல்லாத்தையும் பிடிக்கும். ஜீவர் இயேசு சாமண்ட வாக்குத்தத்தை வாசிங்க. ஜீவ ஐஸ்வர்யம், ஜீவவானம், ஜீவபூமி, ஜீவசாரி, தேவி நீதி உயிர்த்தேர்தல் பிதாகும் ஆதாம் மூடுவத்து கொடுக்க, இடைவிடாமல் கொடுக்க, ஏக்கால் கொடுத்த சோந்து அசுத்தாய் பசுத்தாய் தேவ கிறிஸ்துக்குள்ளே இருங்க. நீதி தாய் சொல்லங்களா இருப்பீங்க. சகல காலத்தில் ஆசீர்வாதம் ஆப்பிரிக்கா மீஷாக் யாக்கோபு ஆப்பிரிக்கா கிறிஸ்டியஸ் மூலம் உண்டாகும். இயேசு கிறிஸ்துக்குள்ளாம ஜீவமான இயேசுக்கு சாமண்ட வாக்குத்தை தான் கொடுக்க. சிலுவையில் அட்ட தரித்திரமானார், வியாதியான சாப்பமான பாவமான பேங்க்கில் பேலத்தை இயேசு ஜீவ ஐஸ்வர்ய தேவன் தனக்கு ஆதாம் முழே நாள் பாதத்தை வெளியில் ஆகிட்டார். வாய்வடைந்தார் இயேசு இயேசு சாமடம் தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழுத்து குத்துக்கிட்டே இருந்தார். பசுத்த தேவதூதரால் வந்து கல்ல வானத்தில் பிசாசு உலகத்தை கொள்ளை கொண்டாருங்க. நல்லா வாய்ந்திருந்தேன். இன்றைக்கு இயேசு ஜீவனுக்குள்ளதான் என் பிதா ஜீவகுமார ஜீவன் ஒரு ஆவியான ஜீவன் இயேசு ஜீவன் பரிவு ஜீவனை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுங்க. கத்துறவங்க வாழ்க்கையில் மாப்பிருங்க. உலகம் 816 கோடிக்கு அதிகமாக ஜனங்க இருக்காங்க. கத்தா வானத்துக்கு பூமியின் மேலே ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா எல்லாருக்கும் இயேசு ஜீவன் பரிவு தேவனி தூய்தே இல்லை. பிதாக்கும் ஆதாம் முழுத்து கொடுங்க. அசுத்தாவை துரத்துங்க. பசுத்தாய் தேவதூர பூமி எங்கள் அலையலையாக கட்ட வைக்கிறாங்க. தாவே எங்கள் கிராமம் சோழவருங்கிறாங்க. குடும்பத்தை தாய் தாக்கு அண்ணன் தம்பி மாமா மச்சா சொந்த மனைவி பிள்ளை எல்லாருக்கும் சபை விசுவாசிங்க. ஏரியாவில் இருக்கிற ஜனங்க கிராமங்கள் பட்டத்தை மூடு ஏசு எங்கு சுற்றி பிசுவாசம் கிராமத்தோட பட்டத்தோடு சுற்றி நானே நல்ல ஜீவனையே கொடுக்குற. திருடவும் கொள்ள வாய்க்கும் வேறு நானும் அவைகளுக்கு ஜீவனை பரிவு அசுத்தாய் பசுதை தேவத்தில் நானே திராட்சை நீங்கள் ஒருவன் நிர்வாகிகளும் மிகுந்த சொல்லிட்டு போய்க்கிறதாவே. கிறிஸ்டியஸில் 816 கோடிக்கு அதிகமான ஜனங்களை மூடு ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா தினம் மூடு உலகத்துக்கு உலகத்துக்கே உள்ள பூமிக்கே உப்பு. ஆனால் தேவி நீதி உயிர்த்தேல் தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழுத்து கொடுக்குறங்க. தா அசுத்தாயத்தோடு பசுத்தாய் தேவர்களாக பணி மூடு உலகத்தை வாழ்வடிட்டங்க. தா ரட்சிப்பு விடுதலை சுகம் நிச்சயம் 2 வரைக்கும் மூடு ஆயத்தப்பத்து ஜீவிக்கிறதா செய்தி கேட்குறவருடைய அப்படியே பயன்படுத்திக்கிறாங்க. இயேசு நாமத்தில் எல்லா ஜெபம் இருக்கும் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் எங்கள் சபை நடக்கிறது. ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக இந்த செய்திகளுக்கு கொடுக்க. ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ் சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்கள். இன்னொரு சேனல் எஃப்ஜிசிஏ வெல்லூர் இன்னொரு சேனல் துளசிராம் தாமஸ். இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கடைசி நாள் ஏப்ரலில் பங்கு பண்ணி என்னுடைய எல்லா செய்திகளும் கேளுங்க. இந்த செய்தியை உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்குலாம் குறைந்து ஒரு 100 பேருக்காக இந்த செய்தியை ஷேர் பண்ணணும். ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை ஷேர் பண்ணிக்கிறீங்க. ஏராளமான செய்திகள் கொடுத்துக்கிறேன். உலகத்தில் எங்குமே கேட்டு விலையேற்பட்ட சத்தியங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்களை பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் இந்த செய்தி மூலமாக உங்களோடு கூட பேசியிருக்காரு. கர்த்தர் உங்களை உற்சாகப்படுத்தியிருக்கிறார். அதனால் இந்த செய்தி மூலமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டு கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விருப்பம் இருந்தால் என் கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தி 13/2/2026 பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் கொடுக்கப்பட்ட. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.
இந்த செய்தியை கேளுங்க, உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் இழப்பிலை கொண்டு வர்றார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.